الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ملك الحق المبين وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله خاتم الأنبياء والمرسلين صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين وأتباعه إلى اليوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபஅத் தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகின்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏகப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் அருள், மாபெரும் கிருபை, அவனுடைய கருணை நேற்றைய நாள் ஈதுல் அல்ஹாவுடைய நாள், ஹஜ்ஜி பெருநாள், இன்று ஜிம்மாவுடைய நாள். அல்லாஹு தஆலா நமக்கு இரண்டு பெருநாளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அது அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு அருளாக நாம் பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் ஹஜ்ஜி பெருநாள் அன்று அல்லாஹ்விற்காக கொடுத்த அந்த தியாகங்கள், அல்லாஹ்விற்காக நம்முடைய வளர்த்த பிராணிகளை, நாம் வளர்த்த நம்முடைய ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை நாம் அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுகிற பொழுது, அல்லாஹ்விற்காக தியாகம் செய்கிற பொழுது அந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த தியாகம் எதற்காக செய்யப்படுகிறது, எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. அதை தான் இந்த சமூகமும் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த தியாகத்தின் மூலியமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நேசத்தையும் நன்மையும் அந்தஸ்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட மாண்பான நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார். அப்போ ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளும் ஜிம்மாவுடைய நாளும் நமக்கு தொடர் 2 நாளை அல்லாஹ் ஈதுடைய நாளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்.
முதல் நாள் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்துவிட்டு இரண்டாவது நாள் அவனுக்காக வேண்டி தொழுகை நாம் வந்திருக்கிறோம் அல்லவா, இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். 2 பெருநாள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் நேசத்தையும் அவனிடத்தில் நெருக்கத்தையும் நாளை மறுமையில் மிக உயர்வான அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய நாள் தான் இந்த 2 பெருநாள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒன்று கூடியிருக்கிற நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிற நாம் அல்லாஹ்வுடைய சில கட்டளைகளை, சில அவன் ஏவிருக்கிற விஷயங்களை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, அல்லாஹ்விற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானி, இன்னபிற தான தர்மங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அதை ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் இஸ்லாத்திற்குள்ளே வர முடியாது. ஒரு மனிதன் அந்த விஷயத்தை அவன் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர் செய்கிற எந்த இபாதத்து, வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அப்போ நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எவர் ஒருவர் இதை ஈமான் கொண்டு விட்டு நல்ல காரியங்களை செய்கிறாரோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். ஒருவர் நன்மை செய்கிறார், குர்பானி கொடுக்கிறார், எல்லா விதமான நன்மைகளும் செய்துவிட்டு நான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை நான் ஈமான் கொள்ள மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அந்த எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவுடைய மகிமையை, நன்மையை நாம் புரிந்து விளங்கி சொல்ல வேண்டும். அதனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லி தன்பிக். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சூரா முஹம்மது என்கிற 19வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார், நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபஅலம், நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாருமே இல்லை, அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்போ அவனுக்காக மட்டும் செய்கிற எல்லா வணக்க வழிபாடுகளும் அது அவனுக்குரியது. யாருக்குரியது? அது ரப்புல் ஆலமீனுக்குரியது. நம்முடைய ரூஹ், நம்முடைய உடை, நம்முடைய உலகத்தில் வாழ்கிற எல்லாம் ரப்புக்கு சொந்தமானது, நமக்கு எதுவும் சொந்தமானது அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு மனிதன் இது எனக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் என்பது ஒரு வாடகை வீடு மாதிரி. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற தயத்தை வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்து விட முடியும். அல்லாஹ் தஆலா நம்முடைய ரூஹை எந்த நேரத்தில், எந்த வினாடியில், எந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய ரூஹை கைப்பற்றுவான் என்பது நமக்கு யாராலையும் அதை நிர்ணயிக்க முடியாது, யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரூஹை, நம்முடைய உயிர் பிரிகிற அந்த மரணம் நேரத்தை நினைத்து நாம் வாழ வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடவில்லை என்றால், அல்லாஹ் நாடாம இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மரத்தில் ஒரு இலை உதிர்ந்து கீழே விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உதிர்ந்து விழாது. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்தை அவன் செய்கிற பொழுது அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்பதை நாம் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். நான் நினைத்தேன், நான் செய்தேன், நான் தான் அதை முடித்தேன்
என்று ஒருவன் ஆணவத்தோடு நான் நான் என்று எவர் ஆணவம் கொண்டவர்களாக எவர் சொல்கிறார்களோ அவர்களுடைய எந்த அமலையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்விடத்தில் சரணடையணும், அல்லாஹ்விடத்தில் சரணடையணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான ஒரு வழிமுறையை இந்த சமூகத்திற்கு சொல்கிறார்கள். யா அல்லாஹ், அழகான ஒரு வழிமுறையை இந்த சமூகத்திற்கு சொல்லி தருகிறார்கள். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இது சுயமாக நான் சம்பாதித்ததல்ல, சுயமாக நான் சம்பாதித்ததல்ல, சுயமாக என்னுடைய ஆற்றலால் என்னுடைய அறிவால் என்னுடைய சுய அறிவை கொண்டு நான் சம்பாதித்ததல்ல, நீ எனக்கு கொடுத்த அருள் கொடை. உன்னிடத்திலிருந்து நான் கொடுக்கிறேன், உன்னிடத்திலிருந்து தர்மம் செய்கிறேன், உன்னிடத்திலிருந்து நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் தருகிறேன். இது உன்னுடைய அருள், இது எனக்கு சொந்தமானதல்ல என்று நாம் உணர வேண்டும். இதைதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள். ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவனிடத்தில் ஆரோக்கியம் வேண்டும். ஆரோக்கியம் இல்லை என்றால் அவன் எதையும் அனுபவிக்க முடியாது. ஒரு மனிதன் பணமோ செல்வமோ பதவியோ பட்டமோ அவனிடத்தில் இருந்து அவனிடத்தில் ஆரோக்கியம் இல்லை என்றால் எதுவுமே அனுபவிக்க முடியாது. பணத்தை அனுபவிக்க முடியாது, செல்வத்தை அனுபவிக்க முடியாது. அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் இந்த சமூகத்திற்கு ஒரு படிப்பினையாக ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார். ஆப்பிரிக்காவில் நடந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், 1.25 லட்சம் மில்லியன் டாலருக்கு சொந்தமான மிகப்பெரிய கோடீஸ்வர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவரை பற்றி சொல்லுகிறார்கள், அவர் மிக உயர்வான விலை உயர்வான கார்களையும் விலை உயர்வான பங்களாக்களையும் விலை உயர்வான மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் வாங்குவார். சொகுசாக வாழ்ந்த ஒரு கோடீஸ்வரர். அவருக்கு ஒரு புற்றுநோய் வந்துவிட்டது. புற்றுநோய் வந்துவிட்டது. அவர் சொல்றாரு, அந்த மிகப்பெரிய அவருடைய பெயர் அலி, அவருடைய பெயர் அலி. அவர் சொல்கிறார், அவர் ஒரு முஸ்லீம். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நான் ஆசைப்படும் எல்லாம் விருப்பமான பொருட்களை எல்லாம் என்னால் வாங்க முடிகிறது. ஆனால் எனக்கு புற்றுநோய் வந்து விட்டது, என்னுடைய செல்வத்தை கொண்டு இது சரி செய்ய முடியவில்லையே. டாக்டர்கள் எல்லாம் கைவிரித்து விட்டார்கள். நீங்கள் 4ஆம் கட்டம் புற்றுநோயில் இருக்கிறீங்க, முத்தி விட்டது, நீங்க வாங்க 7 மாதம் காலம்தான் நீங்க வாழ முடியும் என்று கெடுதி வைக்கப்படுகிறது. அப்ப அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ் திருந்ததற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அவர் போட்டிருக்கிற வாட்சி $70,000 $70,000. அந்த அளவிற்கு விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் ஆடம்பரமாக வாழ்ந்த அந்த இளைஞ கோடீஸ்வர் அவர் சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு இந்த 7 மாத காலத்தை திருந்தறதற்காக, திருந்த வாய்ப்பிற்காக அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த நேரத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று அவர் உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை அவர் திருப்பி போட்டு விட்டது, மாறிவிட்டார். ஆப்பிரிக்காவில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்களோ, ஆப்பிரிக்காவில் எத்தனை மக்கள் கல்விக்காக பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அந்த கல்விக்காக அவர் உதவி செய்தார். எத்தனை பேர் உணவு இல்லாமல் எத்தனை ஏழைகள் தவிக்கிறார்களோ தன்னுடைய சொத்திலிருந்து அதை தான தர்மம் செய்தார், ஸ்கூலுக்களை கட்டி கொடுத்தார். இப்படி அவர் ஒரு விஷயத்தை ட்ரெஸ் ஆரம்பிக்கிறார், எனக்கு பின்னாலும் இந்த நிறுவனம் இயங்க வேண்டும், ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த பணி இன்னும் எனக்கு பின்னாலும் அது தொடர வேண்டும் என்பதற்காக அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு நிறுவனத்தை அதை ஆரம்பிச்சார். டாக்டர் சொன்னது 7 மாதம். ஆனால் அவர் செய்த நன்மையின் காரணமாக 3 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார். அல்லாஹு தஆலா 3 ஆண்டு அவரை உயிரோடு ஹயாத்தாக அல்லாஹு தஆலா அவரை வைத்திருந்தார். 1 மாதத்திற்கு முன்னாக வீடியோ போடுறாரு, மக்களுக்கு நல்ல செய்தியை நான் சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய வேண்டும் என்று அவர் ஒரு வீடியோ போடுறாரு. நான் நினைச்சேன், ஆடம்பரமா வாழ்ந்தேன்,
என்னிடத்தில் இல்லாத காசு பணம் இல்லை, என்னிடத்தில் நிறைந்த செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் இதெல்லாம் என்னுடைய ஆரோக்கியத்தை பெற்று தந்து விடுமா என்றால் இல்லை, ஒருபோதும் பெற்று தராது. என்னுடைய ஆரோக்கியத்தை அது சரி செய்து விடுமா என்றால் ஒருபோதும் முடியாது. அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது. நான் அதை உணர்ந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையை மறுமைக்கான வாழ்க்கையாக நான் மாற்றிக்கொண்டேன். நீங்களும் எந்த அளவிற்கு மறுமைக்குண்டான வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்கிறீர்களோ நாளை மறுமையில் நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்று அவர் வீடியோ போடுறார். போட்டுட்டு ஒரு 2018 இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிகிறார். அப்போ இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்றால், ஒரு மனிதன் நினைக்கிறான் காசு இருந்தால், பணம் இருந்தால், பதவி இருந்தால், பட்டம் இருந்தால் இந்த உலகத்தை ஆழ்ந்து விடலாம், நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைப்பது உண்டு. அது தவறு. ஒரு மனிதனிடத்தில் ஆரோக்கியம் இல்லை என்றால் அவனால் எதுவுமே அனுபவிக்க முடியாது. அப்ப ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அன்பளிப்பு. அந்த ஆரோக்கியம் இருக்கிற பொழுதே நாம் நன்மையின் பக்கம் முன்னேறி செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில கேட்பான், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன், செல்வத்தை கொடுத்தேன், உன்னுடைய வாழ்வாதாரத்தில் எதையெல்லாம் நீ கேட்டாயோ அத்தனையும் நான் கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு மனைவி மக்களுக்காக நாம் உழைக்கிறோம், உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய அந்த கடமையை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் மறந்து விடுகிறோம். அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய அந்த ஹக்கை நாம் மறந்து விடுகிறோம். ரப்புல் ஆலமீன் இடத்திலே நீ உன்னுடைய மனைவிக்காக, மக்களுக்காக, குடும்பத்திற்காக, உன்னுடைய உறவினர்களுக்காக நீ செய்த நன்மை எல்லாம் மறந்து விடுவார்கள், மறந்துடுவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா மறக்க மாட்டான். நீ அல்லாஹ்விற்காக செய்த எந்த உழைப்பையும், பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, நீ அல்லாஹ்விற்காக செய்த எந்த உழைப்பும் அல்லாஹ்விடத்தில் வீணா போகாது. அதற்குண்டான கூலியும் நன்மையும் அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ எனவே நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும், உணர்ந்தவர்களாக சொல்ல வேண்டும். மரணம் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் இபாதத்து வணக்க வழிபாடுகளோடு அல்லாஹ்வுக்கு பயந்தவராக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டாரோ அவர் மரணப்படுக்கையில், அவருடைய சக்கராத்துடைய ஹாலில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா லேசா அவருடைய நாவில வந்து விடுமா. அது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் மன தூய்மையோடு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தஹலல் ஜன்னah, எவர் ஒருவர் மன தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியை சொல்றாங்க, ஒருவர் 99 பாவங்கள் ஏடுகளோடு வருகிறார். நாளை மறுமை நாளில் 99 பாவங்கள் ஏடுகளோடு வருகிறார். அவருடைய பாவங்களை தராசில் எடை போடப்படுகிறது. அவர் உலகத்தில் இருக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லியிருப்பார் அல்லவா, அந்த சிறிய துண்டு சீட்டை இன்னொரு தட்டிலே எடை போடப்படும். அது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த சிறு தீட்டு இருக்குது அல்லவா, அது மேல் நோக்கி உயர்ந்திருக்கும். பாவங்கள் உலகத்தில் அவர் செய்த எல்லா பாவத்தையும் விட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சொன்ன வார்த்தை மேல் நோக்கி இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை நாம் உணர வேண்டும், அதை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், அதற்கு பொருள் என்ன?
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே தகுதியானவன், அவனே வணக்கத்திற்கு உரியவன். உன்னை தவிர என்னுடைய தேவைகளை யாராலையும் பூர்த்தி செய்துவிட முடியாது. அல்லாஹ்விடத்துல சரணடையணும். ஒருவர் கோடி கணக்கில் செலவு செய்து ஆரோக்கியத்தை பெற முடியுமா? பெற முடியாது. ஒரு கோடி கணக்கில் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கோடி கணக்கில் மருத்துவமனையில் போய் செலவு செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க. ஒருவருக்கு கிட்னி ஃபெயிலரு, அவர் நினைச்சாரு கிட்னியை மாத்தா நம்ம உலகத்துல வாழ்ந்துடலான்னு. அல்லாஹ் நாடாம நடக்காது. மாற்றம் செய்யப்படுகிறது, கிட்னி மாற்றம் செய்யப்படுகிறது. ரத்தம் சரியாக அந்த உடலில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கிட்னி ஃபெயிலர் ஆகி அவர் 90 நாளில் இறந்து விட்டார். அப்போ ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த ஆரோக்கியத்தை நீதான் கொடுத்த, உன்னை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த ஹார்ட்டை இயங்க வைக்கிறது நீதான், உன்னை தவிர வேறு யாராலும் என்னுடைய ஹார்ட்டை இயங்க வைக்க முடியாது. இன்றைக்கு உலகில் எத்தனை அட்டாக்கில் எத்தனை மரணங்கள் நடக்கிறது என்பதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல நல்லா இருக்கிறாரு, நல்லா சாப்பிடுறாரு, ஆனா அவரை பார்த்தா நல்ல நோயாளி மாதிரியே தெரியல. ஆனா அவருக்கு அட்டாக் வந்து இறந்து விடுகிறார். காரணம், அல்லாஹ் எந்த நேரத்துல எந்த வினாடியில மௌத்து வச்சிருக்கிறான் நமக்கு தெரியாது. அப்போ மரணத்தை முன்வைத்து அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று நாடியவராக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை சொல்கிறாரோ அவர் நரக நெருப்பு தீண்டாது, நரக நெருப்பிலிருந்து தீண்டுவதை விட்டு அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமான என்ன? நம்முடைய பாவங்களில் இருந்து அது பரிசுத்தமாக்கி விடுகிறது. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள். இமாம் அவர்கள் 2 விஷயங்களை சொல்றாங்க. அல்லாமா ஆரிஃப் பில்லா சுபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல உன்னுடைய தேவை நிறைவேறும் என்றால், நமக்கு எல்லா தேவைகள் இருக்கு, ஹலாலான ஹாஜத்துகள் இருக்குது, நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகள் அல்லாஹ்விடத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறந்த வழியை இமாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் இப்படி கேளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய தேவையை உன்னை தவிர வேறு யாராலையும் பூர்த்தி செய்துவிட முடியாது. நான் உன்னிடத்தில் சரணடைந்து விட்டேன், நீதான் இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், நீதான் இந்த தேவையை பூர்த்தி செய்வ, நீதான் ஒரே இலா, உன்னை தான் நான் வணங்குகிறேன், உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன், என்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை சொல்லிவிட்டு தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறாரோ அவருடைய தேவையை லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவில் சொன்ன பரக்கத்தில் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்து விடுகிறார். 2வது விஷயம், திக்ரிலே மேலானது எது? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. துஆவிலே மேலானது அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு கொடுக்கப்படுகின்ற அருள் கொடைகளை நாம் நினைத்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், எத்தனை பேர் உணவு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு வயிறு நிறைய உணவை கொடுத்தாயே, ரப்புல் ஆலமீன் உனக்கே எல்லா புகழும். எத்தனை பேர் வீடு இல்லாமல்
தன்னுடைய இருப்பிடத்தை பிளாட்பாரத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்கு மத்தியே எனக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்தாயே, நல்ல மனைவியை கொடுத்தாயே, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாயே, உன்னுடைய அருள்கொடைகளை எனக்கு நிரப்பமாக கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்விற்காக எந்த அடியான் அதிகமாக நன்றி செலுத்துகிறாரோ அவருடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்து விடுகிறார். அவர் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான அடியாராக அவர் ஆகிவிடுகிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நாளை மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை உணர்ந்து அவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இவ்வுலகில் வாழுகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு வாழ்ந்து இவ்வுலகை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவோடு அல்லாஹ் தஆலா நம்முடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.